அட்டாக் பண்ண போறதில்ல. அப்போ விக்ரம் தான் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ராங்கான பிளேயர் போது நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் கிட்ட போயிருக்கலாம். போயும் பாரு கிட்ட போய் நிக்கிற. பாரு கிட்ட வந்து பண்ணிட்டு அவளை தோக்கடிச்சிட்டு நீ வின் பண்ணணும் ஜெயிக்கணும்னு பாக்குற. அப்போ உன்னோட தைரியம் அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஆதிரே விக்ரம் விஷயத்துல விக்ரம் அந்த அளவுக்கு ஒஸ்டா நடந்துட்டு எஃப்ஜேவே கத்துறான். நீ பாசம் சொல்லிட்டு இப்படிதான் பண்றேன்னா தெரியுதுல்ல உனக்கு. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த வாரம் யாருமே விக்ரம நாமினேட் பண்ணல. தெரிஞ்சு ஏன் பண்ணல? இன்ஃபேக்ட் வந்து சுபியோட விஷயங்கள்லையுமே சுபியை நாமினேட் பண்ண எஃப்ஜே என்ன ரீசன் சொல்லி பண்ணா, அந்த பலூன் டாஸ்க்ல அந்த பால் டாஸ்க்ல அண்ணங்கிட்ட எல்லாம் வரக்கூடாது போன்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்துட்டேன். எனக்கு அந்த இடத்துல பூசி மழுப்பின மாதிரி தான் இருந்தது. ஸோ அதாவது என்ன சொல்றது, அதை வந்து விஜேஸும் அட்ரஸ் பண்ணி விடுறாரு உங்களுக்கு வீக்கெண்ட்ல. ஸோ அந்த இடத்துல ரியலைஸ் பண்றீங்க. அப்போ பாருமே வீக்கெண்ட்ல சொல்றா, அவன் அண்ணன் சொல்றான், நீ அண்ணன் பக்கம் நீ போட்டு மிதி அப்படின்னு சொல்றான். அப்போ பாரு சொல்றது எடுத்துக்கோங்க எடுத்துக்காதீங்க உங்க இஷ்டம் விஜய் சொல்லும் போது இனிமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு தானே நீ சொன்ன. அப்போ குறைஞ்சபட்ச நாமினேஷன்ல விக்ரம போட்டுருக்கணும். சரி ஓகே, விக்ரம் பாசத்துல நீ போடல, நீ அதே நான் அதை பத்தி சுபி பத்தி நிறைய பேசிட்டு அவ சேஃப் கேம்னு. அப்போ எஃப்ஜேவுமே அந்த இடத்துல சுபி அதை வந்து வச்சு விளையாடி இருக்கணும்னு சொல்லும் போது சுபியை அப்படியே வந்து மைண்ட் வாஷ் பண்ணி ஒரு சைக்கலாஜிக்கலா பண்றான் விக்ரம்னு சொல்லி விக்ரம் ஏன் எஃப்ஜே பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, சாண்ட்ராக்கும் விக்ரம பத்தி நல்லா தெரியும். விக்ரம் அதாவது பிரஜன் வெளில போனதுக்கு அப்புறம் தான் அவன் கோவம் என் மேல குறைஞ்சது. இல்லைன்னா அந்த ஹோட்டல் டாஸ்க்ல இருந்த வெஞ்சன்ஸ் அவனுக்கு அப்படியே இருந்தது. இப்ப கூட ஜெயில வந்து வினோத் கிட்ட வந்து சாண்ட்ரா அதை தான் சொல்றாங்க. பாருக்கிட்டே அதை சொல்லியிருப்பாங்க, அமித்கிட்டயும் அதை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஹோட்டல் டாஸ்க்ல என்ன எங்க அப்பா அம்மா பாக்குற மாதிரி என்னை வந்து கோட் சூட்லாம் கழட்ட வச்சு என்ன அவங்களை அழ வச்சுட்டா இல்லைன்னு சொல்லி அந்த வெஞ்சன்ஸ் அவனுக்கு உள்ளே இருந்தது. அது எப்போ அவனுக்கு குறைஞ்சது அப்படின்னு பார்த்தா பிரஜன் வெளியில போகும்போது அந்த புருஷன் பொண்டாட்டி கேம் அதை தான் அவன் சொல்லிட்டே இருந்திருப்பான். ஸோ அவர் வெளில போனோன்னே பிரஜன் வெளில போனோன்னே தான் அவனுக்கு அந்த கோவம் குறைஞ்சது. அப்பத்துல இருந்து தான் வந்து அவனோட அந்த ஆக்ரோஷம் குறைஞ்சது, அந்த வெஞ்சன்ஸ் குறைஞ்சதுன்னா. அப்போ ஒரு டாஸ்க்னு வந்தா நீ என்ன சொல்ற எல்லார்கிட்டயும் சுபி கிட்ட எல்லாம் ஒரு டாஸ்க்னு வந்தா அது டாஸ்க் விளையாடுவோம் தோப்போம் ஜெயிப்போம், இதெல்லாம் ஒண்ணு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். எதுக்கு அப்படி ஆடணும்னு சொல்லும்போது நீ ஏன் இப்படி ஆடின அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. அப்போ உனக்கு ஒரு நியாயம், உனக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இந்த இடத்துல எஃப்ஜேவை பிசிக்கலா ஹர்ட் பண்ணாவ சுபிக்ஷாவையும் அப்படிதான் ஹர்ட் பண்ணா. சுபிக்ஷாவை என்ன சொல்லி பண்ணா, சுபிக்ஷாவை வந்துட்டு ஆக்சுவலா அன்னைக்கு வந்து அந்த இன்னைக்கு நேத்து நடந்தது விஷயங்கள் தான் இது 1 hourல ரைட்டா. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து 2 பேரும் பேசுறாங்க. நம்மளுக்கு வாய்ஸ் மட்டும் கேக்குது, மைக் போட்டு தான் பேசுறாங்க. ஆனா சுபிக்ஷா அழறா. ஃபர்ஸ்ட் வெறும் அழற சத்தம் மட்டும் தான் கேக்குது யாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா விக்ரம் தான் உட்காந்து விக்ரம் வாய்ஸ் கேக்குது. ஸோ அவன் வந்து சொல்றா இந்த வாரம் அந்த அம்மா தான் வாரம் பெர்ஃபார்ம் பண்ணேன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. போன வாரம் அந்த ஜட்ஜி டாஸ்க்ல அழுதாங்க. அப்பயும் வந்து அந்த கேஸை கெடுத்து விட்டது விக்ரம் தான். அப்பயாவது உஷாரா இருக்கணும், அதுவும் பண்ணல. ஏன்னா இன்ஃபேக்ட் அப்ப ஜட்ஜா சுபிக்ஷா தான் அந்த விஷயத்துக்கு வரப்போறான்னு முன்னாடியே அந்த விஷயத்தை வந்து விக்ரம் கிட்ட சொன்னது சுபிக்ஷா தான். என்ன சொல்றாரு பிக் பாஸ், யாருக்கு கோர்ட்டு வக்கீலா வரீங்க செய்றீங்கன்னு. பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்க் படிச்சதுக்கு அப்புறம் யார் வந்து அந்த கேஸ் படிச்சதுக்கு அப்புறம் வெளில வந்து உங்களுக்கு யார் லாயர்னு பேசினதுக்கு அப்புறம் அந்த லாயர் மூலியமா தான் நீங்க ஜட்ஜை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது இதை முன்னாடியே சுபிக்ஷா வந்து விக்ரம் கிட்ட சொல்லியாச்சு. எஃப்ஜே மேல கேஸ் போட போற ஆதிரை சொல்ற அரோரா வக்கீல வரப்போறா, என்ன வந்து ஜட்ஜா கூப்பிட்டா நான் தான் ஆஜராக போறேன் போதே விக்ரம் உஷாராயிடுறான். அவன் உஷாரான தொட்டு தான் அதுக்காக எஃப்ஜே கிட்டே இந்த கேஸை கொண்டு போவேனா அப்படின்னும் போது அவன் 2 கேம் ஆடுறான். ஒன்னு அவன் ஜெயிச்சா மாதிரியும் ஆயிடும், இன்னொன்னு சுபிக்ஷாவுக்கு ஸ்கோப் கொடுக்காத மாதிரியும் ஆயிடும். இந்த முட்டாள் சுபிக்ஷா தான் போய் சொன்னான். ஏன் சொன்ன நீ அப்படி அந்த கேம் எல்லாரும் நம்பி போய் சொல்லிதான் வியானா இப்ப வெளில போயிருக்கா. அவனை போய் நம்பி அந்த அண்ணன் பாசத்துல விட்டு கொடுத்துதா. இது விஜய் ஹிண்ட்டும் உனக்கு கொடுத்தாருல்ல, அண்ணன் சொல்ல உங்க கேமை விட்டு கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தா நீ அந்த வாரம் தான் அப்படி பண்ண. இந்த வாரம் வரும்போது இந்த விக்ரமும் அரோராவும் டான்ஸ் ஆனாங்கல்ல, அப்போ வந்து அந்த இடத்துக்கு ஆக்சுவலா போறோன்னு சொன்னது அரோராவும் சுபிக்ஷாவும் தான் போறேன்னு சொல்லியிருக்காங்க. விக்ரமும் எஃப்ஜேவும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்திருக்கு பாட்டை. ஆனா அதை மாத்தி விட்டு விக்ரம் நான் போறேன்னு சொல்லி அதை மாத்திருக்கான். அதை தான் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சுபிக்ஷா கேட்கிறான். ஆக்சுவலா நானும் அவரும் தான் போறேன் நீங்கன்னு சொன்ன உடனே அவன் சொல்லுவாமா நீயே விட்டு கொடுத்த, அவன் அவனுக்காக ஆடுறான், நீ உனக்காக ஆட வேண்டியது தானே. நான் அப்ப அங்க சொல்ற அழுதுகிட்டே இதெல்லாம் நம்மளுக்கு கேக்குது. இதெல்லாம் 1 hourல ஃபுல்லா காட்டினாங்களான்னு எனக்கு தெரியல, நான் லைவ்ல பார்த்தது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நான் தான் போலான்னு இருந்தேன் அரோரா கூட. ஆனால் நீங்கள் கேட்டதுனால எனக்கு டக்குன்னு சரின்ட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இந்த வாரம் எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கல. ஒருவேளை நான் ஆடி இருந்தால் இப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் 2 மணி நேரம் ஆடினதை போட்டிருப்பாங்க, அரோரா ஆடினதையும் போட்டிருப்பாங்க, அரோராக்கெல்லாம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். நான் அந்த மாதிரி ஆடி இருந்தால் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். நான் போகாமல் விட்டுட்டேன். நான் எப்பயுமே நான் வந்து மற்றவங்களுக்காக யோசிச்சே விட்டுட்டேன். நான் எனக்காக யோசிச்சிருக்கணும். பாரு எப்பயுமே அப்படிதான் பண்ணுவேன். ஏமா இப்போ கூட ஏமா பாரு எப்பயுமே பண்றாங்கன்ற அவங்க பிரச்சனை, நீ ஏன் பண்ணன்றத உன் பிரச்சனை, நீ அதை தான் பேசணும். அப்போ உன் முன்னாடி உட்காந்துருக்கான விக்ரமா அதை தான் பண்றான், அவன் அவனுக்காக தான் பண்றான். அதை உனக்கு புரிஞ்சுக்க புத்தி இல்ல, நீ புரிஞ்சுக்காத மக்கு நீ மண்ணாங்கட்டினா அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? நீ பார்வை கம்பேரிசனுக்கு வலிக்கிற, உன் முன்னாடி உட்காந்து பேசுறானே அவனே உன் மண்டே கழுவிதான் அவன் ஆடிட்டு இருக்கான். அப்ப அந்த மண்டே யார் கழுவுறான்னு உனக்கு ஒரு புரிதல் வேணும்னா அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது.
அப்போ அவன் என்ன சொல்கிறான், பாரு அப்படி தான் ஆடுவா அவன் சொல்கிறான், பாரு வந்து எப்பயுமே அவங்களுக்காக தான் யோசிப்பாங்க, அந்த ஸ்பேஸே மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, நானும் அப்படி ஆடி இருந்திருக்கணும், நான் வந்து மற்றவங்களுக்குன்னு யோசிச்சு தான் விட்டுட்டேன் அப்படின்னும் போது உனக்கு தெரியுதுல்ல, நீ யாருக்காக மற்றவங்களுக்குன்னு யோசிச்ச, விக்ரம்காக தானே யோசிச்ச, அப்போ அந்த விக்ரம் மேலே உனக்கு கோவம் வந்திருக்கணும்ல, அப்போ குறைஞ்சபட்சம் இப்போ பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு வரும்போதாவது நீ அவனை வந்து ஒஸ்ட்டில் சொல்லியிருக்கணும்ல, அதெல்லாம் சொல்லலை. ஸோ ஓகே, இந்த கான்வர்சேஷன் இப்படி போச்சு. அப்போ அவன் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தான் தெரியுமா, வக்ர விக்ரம் அப்படிலாம் கிடையாது, அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்ததுன்னு அப்படி பார்த்தா அதுக்கு முன்னாடி டாஸ்க்காக தான் அந்த டைம் கண்டுபிடிக்கிறதுல நீயும் சபரியும் தான் கண்டுபிடிச்சிங்க, அதனால தான் வின் பண்ணோம் அப்படின்னாலுமே, ஆனா அந்த இடத்துல எங்கங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல விக்ரம் தானங்க சுத்தி சுத்தி பேசின மாதிரி தெரிஞ்சது. நான் கூட தேடினேன், என்னடா அவக்கு அமருதீனும் அவ கனிலாம் உட்காந்து ஒன்று பண்றாங்க, பாரு அங்க தெரியுறா, இந்த சைட்ல வந்துட்டு வினோத் திவ்யா இவங்கெல்லாம் ஏதோ ஒன்று தெரியுறாங்க, ஆனா இந்த இடத்துல விக்ரம் எஃப்ஜிஓ மட்டும் தான் அங்கங்க சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கானுங்களா, மிச்சம் 2 பேர் எங்க போனானுங்க இந்த டீம்ல? இந்த அரோரா அந்த ஐப்ரோ நோண்டிட்டு இருந்துச்சு, இவ என்ன பண்ணிருந்தா, சபரியும் அவன இவ சுபிக்ஷாவும் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க தான் அந்த டைம் பண்ணாங்க, ஆனால் அது தெரியவே இல்லை, அவங்க வந்து சுத்தமும் இல்லை, நின்ன இடத்துல வேற பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், நீ தானே அதை பண்ணீங்க நீயும் சபரியும், அதனால தானே அந்த டாஸ்க்கை வின் பண்ணோம், அப்போ உனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிருக்கோன்னா அந்த டாஸ்க்கை வின் பண்ணுறோம் பண்ணலங்கிறது இல்லை, அதில் ஆக்டிவாக எங்கே அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸில் தெரியும் அப்படிங்கிறதுனா நீ ஸ்மார்ட்டாக அந்த மூவ் எடுத்துகிட்டு எல்லாரையும் போய் கலைக்கிறது கிண்டல் பண்ணுறது அப்படின்னு எடுக்கும்போது நீ அதுக்குள்ளே வந்துட்ட, அந்த பொண்ணு ஒரே இடத்துல நின்னதுனால வரல, நீ டான்ஸ் ஆடி நீ ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்ட, அந்த பொண்ணு அதுக்குள்ளே வரல, அந்த மண்ணாங்கட்டி பொண்ணுக்கு அது புரியணும்ல, அந்த மக்கு பொண்ணுக்கு அது புரியணும்ல, அப்போ இவங்க இதை சொல்லி அதை சமாதானப்படுத்துறான், இந்த மாதிரி நீ அதுல பண்ணல, அப்ப அந்த டாஸ்க்ல உனக்கு ஸ்பேஸ் கிடைச்சதுல, அதனால இந்த டாஸ்க்ல நான் போனேன், அப்படிதான் ஒரு டாஸ்க்ல ஜெயிக்கலாம், ஒரு டாஸ்க்ல பண்ண, இது இப்படிதான் போகும், இது ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அரோரா அப்பதான் அவன் சொல்றான், அரோரா உன்னை விடவும் இன்டெலிஜென்ட், உன்னை விடவும் புத்திசாலி பிளேயர், அவ வந்து எந்த இடத்துல எப்படின்றத உன்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டாப் 5 லிஸ்ட் அவன் ஒரு லிஸ்ட் சொல்லியிருக்கான். அதுல இந்த சுபிக்ஷா பொண்ணு வரல, அரோரா கனி இதெல்லாம் அவன் சொல்லியிருக்கான். ஸோ இதை கேட்டோடனே தான் அவன் வந்து இன்னும் டென்ஷன் ஆயிடுறான். அப்போ வந்து அந்த டாப் 5க்கு நீ டிசர்விங் இல்லை, அரோரா டிசர்விங் அப்படின்னு சொல்ற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நீ வந்து உன் கேமை லூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லவும் தான் அவளுக்கு அது டிமோட்டிவேட் ஆயிடுது. ஸோ அங்கே அப்போதான் பார்த்து அவ்வளோ நேரம் ஸ்பேஸ் கொடுத்த பிக் பாஸ் வந்து வெளியில வாங்க சுபிக்ஷாவும் விக்ரமும் சொல்லும் போது இவன் முகமே வெளறி போயிடுச்சு, வெளியில வந்துடுறான். வெளில வந்தோடனே சாரி பிக் பாஸ் இவன் தான் ரூல்ஸை மதிப்பானே அப்படின்னும் போது இவன் ஒன்றும் சொல்லலை, அவ சுபிக்ஷா தான் வந்து சாரி பிக் பாஸ்னு சொல்றான், இவன் பேருக்கு ஒன்று சொல்றான். அப்போ உடனே அங்கிருந்து வினோத் ஓடி வந்துடுறாரு, நீங்க அதை பார்த்திருப்பீங்க. ஸோ என்னாச்சுன்னா இல்லை ஒன்று பேசிட்டு இருந்த அழுதா, பேசிட்டு இருந்தேன் எதுக்கு அழுதானா இல்லை அப்படின்னு அவன் பெருசா அதை சொல்லலை. அப்போ கூட விக்ரம் கிட்ட அவன் சாரி கேட்கறான், வினோத் ஏன் சாரி கேட்கணும், அவர் பிக் பாஸ் குரல் கொடுத்தாரு, தப்பு செஞ்சது இவங்க, அப்புறம் எதுக்கு அவன் விக்ரம் வந்து வினோத் வந்து விக்ரம் கிட்ட சாரி கேட்டானே எனக்கு தெரியல. ஓகேவா, இப்பெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல கேள்விங்களை கேட்காம கோட்டை விட்டதுனால தான் இன்னைக்கு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல ஜெயிலில் இருக்காரு அந்த வினோத். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்போ வந்து உடனே இல்லை நம்ம வேற இப்படி பேசிட்டோமே சாரி பிக் பாஸ்னா உடனே அவர் சொல்றாரு, இல்லை உனக்கு அழுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு அது ரொம்ப நேரம் ஆக வேணான்னு பண்ணாரு, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை விட்டுடு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இவர் ரூல்ஸ் மதிக்கலன்னா பரவாயில்லையா, எல்லாரும் கேட்குறாங்க ஏன் விக்ரம் வந்து அப்போ மைக் போட்டாங்க, ஆனால் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ட்ரெஸ் மட்டும் தான் பண்ணணும், இங்கே உட்காந்து ஹாலில் உட்காந்து பேசுங்கன்னு அவர் பச்சையா சொல்லியிருப்பாரு. அப்போ எதுக்கு நீங்க ரகசியம் பேசுறதுனால உள்ள போய் பேசுறீங்களா, அப்புறம் என்ன அதுக்கு பேரு அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆச்சு. இதை வச்சுதான் அவ வந்துட்டு அவ டவுன் ஆனது காரணம் இந்த டாப் 5ல இவன் சொன்னதும் இவளை டிசர்விங் இல்லைன்னு சொன்னதும் இவளை டிமோட்டிவேட் பண்ணதும் தான் அவ தேம்பி அழுது அது வந்து பேனிக் அட்டாக் அந்த லெவலுக்கு போச்சு. இந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிற விஷயத்துக்கு இவங்க போய் டாக்டர்கிட்ட போனாங்க வந்தாங்க, ஓகே, அது அப்படி அந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆன உடனே தான் இவருக்கு வந்து ஃபீலிங் வந்து இவர் அழுதாரு. இவர் அழுதது வந்து எனக்கு ஓவர் சீன் போட்ட மாதிரி இருந்தது, அதை நம்ம சொல்ல வேணாம், அவர் பிக் பாஸே சொல்லிட்டாரு, சுபிக்ஷாவோட நீங்க தான் ஓவர் சீன் போட்டீங்க போல இருக்கே அப்படின்னு பாசமலர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இந்த மூஞ்சை வச்சுட்டு இந்த பச்சை புள்ள மாதிரி இந்த மூஞ்சை வச்சுட்டு இவ்வளவு அலப்பறையும் பச்சை மிளகா மாதிரி ஒரு விஷயத்தையும் செய்யற, ஆனா காரம் வெளியில தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. ரொம்ப நாளைக்கு காரம் வெளியில தெரியாம இருக்காது இல்ல, தாளிக்கும் போது வேணா வந்துட்டு தெரியாம இருக்கும், சாப்பிடும் போது அது சுருக்குன்னு தானே இருக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க பண்ற வேலை இவ்வளவு நாள் நீங்க பூசி மழுப்பி வச்சிருந்தாலும் உங்களோட வக்கரத்தனத்தையும் வன்மத்தனத்தையும் சுபிக்ஷா விஷயத்துல நீங்க சைக்கலாஜிக்கலா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி டவுன் பண்ணி அந்த பொண்ணை அழ ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரீம்க்கு அப்படி போயிடுச்சு ஒண்ணு. அப்போ வந்து நீங்க எங்க மாட்டிக்க போறோம், இது வந்து வெளில தப்பா போகும், ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த பொண்ணு வேற, அந்த பொண்ணு அப்படி பண்ணதுக்கு செஞ்சதுக்கு உங்க பேர் இந்த வாரம் நீங்க நாமினேஷன்ல இல்ல இருந்தாலுமே உங்க பேர் தப்பா பேருங்க, நீங்க நல்லவன் ஒன்னு காப்பாத்தி வச்சிருக்கீங்கல்ல பேரை, ஐ மீன் காப்பாத்தி வச்சிருக்கத நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பேர் எங்க இமேஜ் டேமேஜ் ஆயிருமோ நீங்க ஒரு சீனை போட்டு நீங்க ஒண்ணு பண்ணீங்க, அது எல்லாருமே நீங்க பாத்திருப்பீங்க. அது அவன் பண்ண சைக்கலாஜிக்கல் டார்ச்சர். அதுக்கப்புறம் பார்வை நீ வந்து சைக்கலாஜிக்கலாவும் டார்ச்சர் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் சபரியை வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல உசுப்பேத்தி விட்டு மேன் ஹேண்ட்லிங்னு சொல்லி கழுத்துல மிதிச்சிருக்கணும்னு சொன்ன வரைக்கும் அது பிசிக்கலா உன் கையில இருந்தா நீ என்ன பண்ணிருப்பது மைண்ட் வைஸ் சொல்லிடுச்சு. ஓகேவா, அந்த டாஸ்க் உன் கையில இருந்தா இப்போ இந்த கேப்டன்சி
டாஸ்க் உன் கையில் இருக்குன்னு சொன்னோடனே நீ வந்து கமருதீனோ பாரு அப்படின்னு விஷயம், ஐ மீன் பாரு அமித் அப்படின்னு விஷயம் வரும்போது அவன் கமருதீன் அட்டாக் பண்ணலனாலும் விக்ரம் எல்லாரோட டார்கெட்டுமே மற்ற யாராவது வந்துக்கலாம்டா, முதல்ல பார்வை தூக்கிடலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு இருக்கு. இந்த பெஸ்ட் ஒஸ்ட் சொன்னதுலேயும் அதுதான். இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது வரைக்கும் அந்த பொண்ணு எல்லாத்துலேயும் ஒஸ்ட்டுன்னு சொன்னவங்க ஒஸ்ட்டுங்கிறது மீறி அவங்கவுங்க கேம் அவங்க ஆடணும் போது பாரு மேலேயே போக வேணான்னு சொல்லி இவங்கக்குள்ள பெஸ்ட்டை சொல்லிக்கலாம் தெளிவாக இருக்காங்க. ஆமத்தோ அவளை வந்து ஒஸ்ட்டு சொல்கிறதுல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஆனால் பெஸ்ட் மட்டும் கொடுத்துடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. அவளை வந்து கேப்டன்சி வந்து நீ வந்து வரவே கூடாது, வேற யார் வேணா வந்துக்கலாம், ஆம்பளை வந்துக்கலாம், கமருதீன் வந்துக்கலாம், எஃப்ஜே வந்துக்கலாம், யார் வேணா வந்துக்கலாம், இல்லை எங்களுக்கு பிடிச்சவங்க வந்துக்கலாம்.